தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பின் இரண்டாவது மிக செலவுமிக்க நாடாக இலங்கை வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி தனிநபர் ஒருவரின் வாழ்க்கை செலவு வாடகையை தவிர்த்து $506 அல்லது $1,53,899 என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது பயனர் உருவாக்கிய வாழ்க்கை செலவு புள்ளிவிவர வலைத்தளமான நம்பரோவின் தரவுகளை மையப்படுத்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாக் நாடுகளில் மாலைதீவு ஒரு நபருக்கு மாதம் $840.4 செலவுடன் மிக விலையுயர்ந்த நாடாக கருதப்படுகின்றது. இணையதளத்தின்படி கொழும்பு நகரில் 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு வாடகை நீங்களாக சௌகரியமாக வாழ மாதம் $5,70,997 செலவாவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த செலவில் குழந்தைகள் பராமரிப்பு, மளிகை பொருட்கள், பொழுதுபோக்கு, உணவக செலவுகள், பாடசாலை கட்டணம், வீட்டுச் செலவுகள் மற்றும் வாகன செலவுகள் போன்றவை அடங்கும். அதிக வரிகள் மற்றும் விலையேற்றம் காரணமாக மக்கள் சுமையுடன் உள்ள நிலையில் மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார ஆய்வு 2024 சில முக்கிய விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனின் அடிப்படையில் சராசரி மாதாந்த குடும்ப நுகர்வு செலவு 2023 $1,03,383 இருந்தது. 2024 1.6 வீதமாக அதிகரித்து $1,05,063 உயர்ந்துள்ளது. இருப்பினும் 2022 பதிவான 74.9 வீதம் 2023 பதிவான 16.5 வீத அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் இது குறிப்பிடத்தக்க அளவு குறைந்துள்ளதை காட்டுகின்றது. இத்தகைய சூழ்நிலைகளில் குடும்பங்கள் தங்கள் செலவுகளை சமாளிப்பதற்கு எதிர்மறையான சமாளிப்பு வழிகளை நாட வேண்டியுள்ளது. மத்திய வங்கியின் 2024 செப்டம்பர் 18 முதல் 2025 செப்டம்பர் 18 வரையிலான தரவுகளின்படி பொதுவாக பயன்படுத்தப்படும் 9 மரக்கறிகளின் 1 கிலோகிராம் சராசரி விலை $225 $321.10% அதிகரித்துள்ளது. இது ஒட்டுமொத்தமாக 42.7 வீத உயர்வாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.